அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சம்முக்கான ஆன்சர் வந்து நம்ம பார்க்கலாம். சாப்டர் 3 ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இப்போ நம்ம சாப்டரோட டிஸ்கிரிப்ஷன் நமக்கு தெரியணும். ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ரிடம்ஷன் அப்படின்றது வந்து தமிழில் மீட்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு கம்பெனி வந்து ரெண்டு விதமான ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேரு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேரு. ஸோ இப்போ இதில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டெட்லைன் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட இருந்து திரும்பவும் என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா, கம்பெனியே வந்து அந்த ஷேர்ஸை திருப்பி எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிடம்ஷன் அப்படின்றதுன்னு அர்த்தம். அது தமிழில் வந்து மீட்கக்கூடிய முன்னுரிமை பங்குகள் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் திருப்பி கம்பெனியை எடுத்துக்கக்கூடிய கான்செப்ட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அப்படி கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து திருப்பி ஷேர்ஸை திருப்பி எடுத்துக்கிறாங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது, அப்போ கம்பெனி ஹேஸ் டு பே அமௌண்ட் டு த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டை திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது கம்பெனி கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ். இந்த ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க. இன்கேஸ் சப்போஸ் இஃப் த கம்பெனி இஸ் அனேபிள் டு கிவ் பே அமௌண்ட், அவங்கக்கிட்ட வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த நேரத்தில் கம்பெனி வந்து கேன் இஷ்யூ நியூ ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து கேஷ் கன்சிடரேஷன் மெத்தடில் வந்து இஷ்யூ பண்ணி தருவாங்க. அப்போ அந்த காசு அதுக்கு அந்த மாதிரி நம்ம கேஷ் கன்சிடரேஷன் மெத்தடில் நியூ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸை வந்து ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி கொடுக்கும்போது உடனே அந்த காசை வாங்கி அந்த காசை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது மெயினாக வந்து இந்த சாப்டரில் நமக்கு முக்கியமாக தெரியக்கூடிய விஷயம். இப்போது இந்த கான்செப்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 3.17, illustration 7 வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து கொஸ்டினை வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஆன் 30th June 2021 the balance sheet of Sandhya Limited stood as follows. அதாவது சந்தியா லிமிடெட் அப்படி சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கிறாங்க. அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து அவங்களுக்கான ரெலவெண்ட் ஜேர்னல் என்ட்ரிஸு, அதுக்கடுத்தது அவங்க கேட்டிருக்கக்கூடிய நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ் ஷீட்டு, அதுக்கடுத்தது பேலன்ஸ் ஷீட்டெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து என்ன ஆன்சர் வந்திருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க. இப்போ நம்ம வந்து கொஸ்டினை கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம கொஸ்டின் வந்து பார்ப்போம். சந்தியா லிமிட்டடோட பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லயபிலிட்டிஸோட இன்ஃபர்மேஷன், அசட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. லயபிலிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து ஒரு 10 lakhs கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வந்து ஒரு 4 lakhs இருக்குது. அதுக்கடுத்தது P&L அக்கௌண்ட், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ஒரு 3 lakhs கொடுத்துருக்குறாங்க. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து ஒரு 2 lakhs வந்து இருக்குது. அதுக்கடுத்தது அசட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சன்ட்ரி அசட்ஸ் ஒரு 14 lakhs இருக்குது. பேங்க் வந்து ஒரு 5 lakhs இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா பேலன்ஸ் ஷீட்டு ஆல்ரெடி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டு. அதுக்கடுத்தது பேலன்ஸ் ஷீட்டு கீழே வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படி சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஆன் தி அபவ் டேட், அதாவது 30th June 2021 அப்போ இருக்கக்கூடியது. த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஹேட் டு பி ரெடீம்டு, அதாவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டில் ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 4 lakhs வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கம்பெனி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து திரும்பி எடுத்துக்க போகிறாங்க, கம்பெனியை எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம், மீட்டுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபார் திஸ் பர்பஸ் 2000 equity shares of rupees 100 each were issued at rupees 110. அதாவது இவங்க வந்து இப்போ கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து திருப்பி எடுத்துக்கிறாங்க, முன்னுரிமை பங்குகளை வந்து எடுத்துக்கிறாங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னும் போது கம்பெனி கிட்ட இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா காசு கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இனிஷியலாக அவங்க ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது காசை கொடுத்து தான் அவங்க வந்து அந்த ஷேர்ஸை கொடுத்துட்டு காசை வாங்கியிருப்பாங்க. அதாவது கம்பெனி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ஷேர் ஹோல்டருக்கு இஷ்யூ பண்ணும்போது கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து காசை வாங்கியிருப்பாங்க. இப்போ கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து திருப்பி எடுத்துக்கும் போது அப்போ ஷேர் ஹோல்டருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பெனி வந்து காசு கொடுக்கணும். அப்போ கம்பெனி காசு கொடுக்கும்போது எந்தெந்த சோர்ஸ்லேருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். இன்கேஸ் அவங்கக்கிட்ட ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் இல்லை அப்படின்னா அவங்க வந்து
நியூ ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணி அது மூலிமா எடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல ஃபார் திஸ் பர்பஸ் அப்படின்றது வந்து என்னென்னா, இப்போது கம்பெனிக்கிட்ட வந்து இன்கேஸ் காசு இல்லை அப்படின்னே வச்சுப்போம். அப்போது ஒரு 2000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து 10 ரூபா ரேட்டில் இஷ்யூ பண்ணுறாங்க. அதோட ஒரிஜினல் ரேட் வந்து 10 ரூபா. ஆனால் இஷ்யூடு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபா. அப்போ 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு ப்ரீமியம் ரேட்டில் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்ம ஜென்ரலாக வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு ரெடீம் பண்ணுறதுக்கு நம்ம அதோட ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸை நம்ம எடுத்துப்போம். அப்போது 2000 × 100 அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 லட்ச ரூபா வந்து ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்கு கம்பெனி யூஸ் பண்ணிப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு சில க்ரைட்டீரியாலாம் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்மளோட லயபிலிட்டிஸில் ஜெனரல் ரிசர்வ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஜெனரல் ரிசர்வ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரீ ரிசர்வ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி ரிசர்வில் இருந்து தான் எடுத்து தருவாங்க. இன்கேஸ் ஜெனரல் ரிசர்வ் ஃப்ரீ ரிசர்வ் ரெண்டுமே இல்லை, அதுக்கப்புறமேட்டு நம்ம செகண்ட் ஸ்டெப்பை வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுடைய அமௌண்ட்லேருந்து எடுத்து தருவாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து என்னென்னா ப்ரீவியஸ் இயரோட நெட் ப்ராஃபிட்டு, கரண்ட் இயரோட நெட் ப்ராஃபிட் எல்லாமே சேர்ந்தது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. ஸோ அப்போ அந்த ப்ராஃபிட்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சால் தான் ஃபர்தராக நம்ம வந்து 1 by 1 சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்றது வந்து தெரியும். அதுக்கடுத்தது த கம்பெனி ஆல்சோ இஷ்யூடு 8% டிபெஞ்சர்ஸ் ஆஃப் டோட்டலிங் rupees 3 lakhs. அதுக்கடுத்தது என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த ஈக்விட்டி ஷேர் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸில் வந்து டாட் வச்சுட்டு அதுக்கடுத்தது இன்னொரு நியூ சென்டென்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. த கம்பெனி ஆல்சோ இஷ்யூடு 8% டிபெஞ்சர்ஸ் ஆஃப் டோட்டலிங் ஆஃப் rupees 3 lakhsன்னு சொல்லிட்டு. அப்போது இதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. இது எப்படி எடுக்கக்கூடாது அப்படின்றது நம்ம சம் போடும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். த ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் வேர் இமீடியட்லி சப்ஸ்கிரைப்ட் அண்ட் பெய்ட் ஆஃப். அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க, டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க, ரெண்டுமே கேஷ் கன்சிடரேஷன் மெத்தடில் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். கேஷ் கன்சிடரேஷன் மெத்தட் அப்படின்னா லம்சம், அதாவது உடனே ஷேர்ஸை இஷ்யூ பண்ணிவிட்டு டிபெஞ்சர்ஸை இஷ்யூ பண்ணிவிட்டு உடனே அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இதில் எந்த ஒரு இன்ஸ்டால்மெண்ட் மெத்தடும் யூஸ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வேர் டியூலி ரிசீவ்ட். அதே மாதிரி இருக்கக்கூடிய சோர்ஸை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து வாங்கிட்டாங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து. அப்போ கம்பெனி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிவ் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ இதை 1 by 1 நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த நோட்ஸ் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியணும். ஏன்னா இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த சீக்வன்சிங் ஆர்டர் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து இந்த சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம நோட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இந்த நோட்ஸ் வந்து உங்களுடைய புக்கு நீங்கள் மார்க்கம் பப்ளிகேஷன் புக் வந்து வச்சுருக்கிறீங்க கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அப்படின்னா பேஜ் நம்பர் 3.6 வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த 1 by 1 ஒவ்வொரு நோட்ஸாக நான் வந்து ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நோட் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கேன் பி ரெடீம்டு அவுட் ஆஃப் ரெவன்யூ ரிசர்வ். அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து எப்படி ரெடீம் பண்ணிக்கலாம் ஒரு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கிட்ட இருக்கக்கூடிய ரெவன்யூ ரிசர்வை எடுத்து யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து திருப்பி வாங்கிக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இப்போது நமக்கு ரெவன்யூ ரிசர்வ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ரெவன்யூ ரிசர்வ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் ரிசர்வ், எனி அதர் ஃப்ரீ ரிசர்வ், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதெல்லாமே இருக்கிறது மொத்தமாக சேர்த்து சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெவன்யூ ரிசர்வ் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த ரெவன்யூ ரிசர்வ் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெனரல் ரிசர்வ் எடுத்துக்கலாம், ப்ராஃபிட் ஆர் எனி ஃப்ரீ ரிசர்வ் நம்மக்கிட்ட கொஸ்டினில் இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும்னு அர்த்தம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கடுத்தது ஆர் அவுட் ஆஃப் த ப்ரொசீட்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கொஸ்டினில் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னாலே ஈக்விட்டி ஷேர் மட்டும்தான். திருப்பி வந்து இன்கேஸ் புதுசாக வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஆர் எ காம்பினேஷன் ஆஃப் போத். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, அதாவது நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து ஜெனரல் ரிசர்வ் இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ் நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா 3 இருந்ததுன்னா 3த்தையும் எடுத்துக்கணும். இன்கேஸ் நம்மக்கிட்ட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குது,
ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ அதே மாதிரி நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து நம்ம இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அப்போ ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து பேலன்ஸ்லேருந்து எடுக்க சொல்லலை, அதில் இருக்கிறது அந்த நியூ ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து முழுசாகவே யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறோமோ அதோட ஆக்சுவல் அமௌண்ட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதோ அந்த தேவைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிசர்வ் பார்ப்போம். ரிசர்வ் இல்லை அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுப்போம். இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுக்கு கிளியராக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம சம் பார்க்கும்போது நமக்கு கிளியராக புரியும். இது வந்து நோட் நம்பர் 1ஓட எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் 2. நோட் நம்பர் 2வை பொறுத்த வரைக்கும் இஃப் ரெவென்யூ ரிசர்வ்ஸ், அதாவது ரெவென்யூ ரிசர்வ் அப்படின்னா ஜெனரல் ரிசர்வ், ஃப்ரீ ரிசர்வ் இதெல்லாமே தான் வந்து ரெவென்யூ ரிசர்வ்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி அதுதான் வந்து ரெவென்யூ ரிசர்வ். இஃப் ரெவென்யூ ரிசர்வ்ஸ் ஆர் யூஸ்டு, இன்கேஸ் ரெவென்யூ ரிசர்வ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஷுட் பி டிரான்ஸ்ஃபர்டு டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். அதாவது இதுவும் வந்து ஒரு ரிசர்வ் தான். இது எதுக்காகனா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஹோல்டருக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டு தனியாக ஓப்பன் பண்ணிப்போங்க. ஏன்னா கம்பெனி வந்து கணக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக சிஆர்ஆர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு ஏற்கனவே அவங்க எங்கெங்கெல்லாம் எடுக்க போகிறாங்களோ அந்த, அதாவது இப்போ இன்கேஸ் ஜெனரல் ரிசர்வில் இருக்குதுன்னா அது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அப்படின்றது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காக மட்டும் நான் தனியாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னா அந்த அமௌண்ட்டையும் எடுத்துப்பாங்க. வேறு ஏதாவது ரிசர்வ்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்பாங்க. அதுதான் இங்கே வந்து சொல்ல வராங்க. அடுத்தது நோட் நம்பர் 3 என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அடுத்தது நோட் நம்பர் 3 வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டு பி ரெடீம்டு. நம்ம ஆக்சுவலாக ஒரு கம்பெனியில் எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்குறாங்களோ அந்த அமௌண்ட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்கிட்டேருந்து அந்த ஷேர்ஸை வாங்கிட்டு அந்த கம்பெனி வந்து அந்த ஷேருக்கான அமௌண்ட்டை கொடுக்க போகிறாங்க. அப்போ அமௌண்ட் பேயபிள் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் லெஸ் அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் நியூ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அதாவது இந்த இடத்துல நியூ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னா நியூ இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே ஒரு ஷேர்ஸை வந்து புதுசாக இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாலே சிம்பிளாக சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஈக்விட்டி ஷேராக மட்டும்தான் இருக்கும். இன்கேஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்கன்னா அது வந்து கணக்கில் எடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் கொஸ்டினில் வந்து அந்த மாதிரி எதுவும் நியூ இஷ்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு எதுவும் கொடுக்கவே மாட்டாங்க. ரேர் கேஸில் தான் தருவாங்க. ஏன்னா ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேரை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டு தேவைப்படும் போது ஈக்விட்டி ஷேர்ஸை தான் வந்து புதுசாக இஷ்யூ பண்ணுவாங்க. நம்ம அந்த இடத்துல இந்த அமௌண்ட்டில் கழிக்கும்போது எக்ஸ்க்ளூடிங் ப்ரீமியம், இன்கேஸ் நம்ம வந்து ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுறோம், நியூ இஷ்யூ பண்ணுறோம், அதை ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கும்போது, அதாவது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது ப்ரீமியத்தை கணக்கில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆக்சுவலாக எவ்வளோ நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறோமோ அந்த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது மிச்சம் இன்கேஸ் பேலன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது இன்னும், அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸோட அமௌண்ட்டை கழிச்சதுக்கு அப்புறமேட்டும் நம்மக்கிட்ட இன்னும் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்போம். அப்போ அந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடியதும் நம்ம கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் தான், இன்னும் வந்து நமக்கு இது பண்ணலை. அப்போது அந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுன்றது வந்து என்னென்னா இன்னும் பேலன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அமௌண்ட் டு பி பெய்டு டு த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஜெனரல் ரிசர்வ் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினில் பார்க்கணும். அப்படி இன்கேஸ் இல்லை அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து இந்த நோட் நம்பர் 3ஓட எக்ஸ்பிளனேஷன். அதுக்கு அடுத்தது இஃப் நியூ இஷ்யூ இஸ் நாட் கிவன் பட் மினிமம் ஃப்ரெஷ் இஷ்யூ ஹேஸ் டு பி ஃபவுண்ட். இது வந்து நம்மளுக்கு இந்த சம்முக்கு தேவைப்படாது. சப்சிக்வெண்ட்டாக நம்மளுக்கு வந்து வரக்கூடிய சம்ஸில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு கேட்குறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 4. நோட் நம்பர் 4ம் இந்த சம்முக்கு தேவைப்படாது, இருந்தாலும் வந்து ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். இஃப் எனி ப்ரீமியம் இஸ் பேயபிள் ஆன் தி ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதாவது சம்டைம்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெடீம் பண்ணும்போது 2 கான்செப்ட் இருக்கும். அதாவது என்னென்னா ஒன்று ஆக்சுவல் வேல்யூ, அதோட ஃபேஸ் வேல்யூ என்ன இருக்கோ அதே அமௌண்ட்டை நம்ம ரெடீம் பண்ணுவோம். இப்போது 4 லட்ச ரூபா இருக்குன்னா அந்த 4 லட்ச ரூபா ரெடீம் பண்ணிப்போம்.
இன்னொரு கேட்டகரிஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ப்ரீமியம் ரிடம்ஷன்னா கம்பெனி வந்து அவங்களுடைய ஷேர்ஸை திருப்பி வாங்கிக்கும் போது கொஞ்சம் அதிகமாக காசு கொடுப்பாங்க. அப்படி அந்த எக்ஸஸ் அமௌண்ட் வந்து ப்ரீமியம் அப்படின்னு அர்த்தம். அப்போ 4,00,000 பதிலாக ஒரு 4,50,000 கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட் 50,000 வந்து ப்ரீமியம்னு அர்த்தம். இன்கேஸ் ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணும்போது அந்த ப்ரீமியம் எக்ஸஸ் அமௌண்ட் கொடுக்கறத வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்தோ, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ரிசர்வ், ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ், இந்த ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேரோ அந்த கான்செப்ட்லேருந்து வராது. கீழே கேட்டகரிஸில் வரும், அதே கான்செப்ட்லேருந்து தான் வரும். கீழே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ரையாரிட்டி வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இன்கேஸ் நம்மக்கிட்ட ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்டில் நம்மளுடைய கொஸ்டினில் பேலன்ஸ் ஷீட்டில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஏதாவது இருக்கா ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்குதுன்னா அதை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு அதை எடுத்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணும்போது அந்த ப்ரீமியம் வேல்யூக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஏதாவது நம்மக்கிட்ட பழைய செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அமௌண்ட் ஏதாவது பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்பாங்க. இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீமியம் ஆன் நியூ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ். இன்கேஸ் வந்து நம்ம புதுசாக அதாவது நம்ம பேலன்ஸ் ஷீட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது அது ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு, அதாவது ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு வந்து அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டுக்கு இதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இது ரெண்டுமே இல்லை, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமும் இல்லை, நியூ இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸு டிபெஞ்சர்ஸை நியூ இஷ்யூ பண்ணும்போதும் வந்திருக்கக்கூடிய ப்ரீமியம் இல்லை அப்படின்ன பட்சத்தில் தான் நம்ம வந்து கடைசியில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஜெனரல் ரிசர்வை ரெவன்யூ ரிசர்வை நம்ம எடுத்துக்கணும். ஜெனரல் ரிசர்வும் ரெவன்யூ ரிசர்வுக்குள்ளே தான் வரும். அப்போ அந்த ரெவன்யூ ரிசர்வில் ஜெனரல் ரிசர்வ் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் நம்மக்கிட்ட ஜெனரல் ரிசர்வ் இல்லை அப்படின்னும் போது ஃபைனல் ஆப்ஷனாக கடைசி ஆப்ஷனாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஏதாவது காசு இருந்ததுன்னா அந்த அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை எடுத்து நம்ம ப்ரீமியத்துக்கு நம்ம செட்டில் பண்ணிக்கணும். இந்த ஹைரார்கி வந்து நமக்கு முக்கியம். இப்போ நமக்கு இந்த நோட்ஸ் வந்து கிளியராக தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் பாத் வந்து கிடைக்கும். ஸோ எதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேர்னல் என்ட்ரியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஜேர்னல் என்ட்ரிக்கு முன்னாடி ஒரு ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஒர்க்கிங் நோட்ஸை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கிளியராக ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு டேபிள். இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ஷனல் தான். நமக்கு ஈஸியாக அந்த கான்செப்ட் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறோம், நமக்கு தெரியுது அப்படின்னா டைரெக்டாக நம்ம சம போடலாம். ஸோ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு ஒர்க்கிங் நோட்ஸ் டேபிள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டிஸில் வந்து ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வந்து நம்ம ஏற்கனவே கொஸ்டினில் பார்த்தது 4,00,000. ஏன்னா நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோமோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அதை நம்ம எடுத்துன்னு வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ அந்த 4 lakhs. இப்போ நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ, கம்பெனி வந்து 4,00,000 கொடுக்கணும். அப்போ அந்த 4,00,000 ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா லெஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ நம்மக்கிட்ட ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கொஸ்டினில் 2,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் 100 ஈச் வேறு இஷ்யூட் அட் ருபீஸ் 110 ஈச்னு சொல்லிட்டு. அப்போ அது ஷேரோட ஒரிஜினல் ரேட்டு 100 தான். அப்போ 110 அப்படின்னும் போது 10 ப்ரீமியம். பட் ஆஸ் பெர் தென் நம்ம நோட்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ப்ரீமியம் இல்லாமல் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ரெடீம் பண்ணும்போது ஷேர்ஸை வித்தவுட் ப்ரீமியம், அப்போ ஃபேஸ் வேல்யூவில் தான் நம்ம ரெடீம் பண்ணும்போது அப்போ இந்த ப்ரீமியம் அப்படின்றது கணக்கில் வராது, ஆக்சுவல் அமௌண்ட் ருபீஸ் தான் வரும். அப்போ 2,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம் ஃப்ரெஷ் இஷ்யூவே 100 ரேட்டுக்கு. அப்போது 2,00,000 வருது. ஏன் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறோம் அப்படின்னா கொஸ்டினில் வந்து அவுட் ஆஃப் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அவுட் ஆஃப் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்போது இருக்கக்கூடிய இந்த ஈக்விட்டி ஷேர்ஸை முழுசாக ஃபஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்கு ஈக்விட்டி ஷேரோட அமௌண்ட்டு மொத்தமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க முழுசான்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால அந்த 2,00,000 நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கழிச்சிடும். அப்போ 4,00,000 கொடுக்க வேண்டிய இடத்துல 2,00,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அந்த காசு எடுத்து நம்ம கொடுத்துட்டோம். அப்போ மிச்சம் எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது, 2,00,000 கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த 2,00,000 இதையும் கம்பெனி தான் கொடுக்கணும் ஷேர் ஹோல்டருக்கு. அப்போ அவங்கக்கிட்ட வேறு சோர்ஸ்லேருந்து எடுத்து தருவாங்க. அப்போ வேறு சோர்ஸ்லேருந்து எடுத்து தர்றதுக்கு அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜெனரல் ரிசர்வ் கொஸ்டினில் இருக்கான்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட இந்த கொஸ்டினில் ஜெனரல் ரிசர்வ் இல்லை.
அப்போ ஜெனரல் ரிசர்வ் இல்லை அப்படின்னும்போது வேறு ஏதாவது ஃப்ரீ ரிசர்வ் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஃப்ரீ ரிசர்வும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஃபைனல் ஆப்ஷனாக நம்மக்கிட்ட வந்து இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட்டு. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். அப்படி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கும்போது ப்ராஃபிட்ன்றது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது அது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரிய தேவையில்லை. அப்போது மிச்சம் நம்ம என்ன பண்ணிட்டோம், 4,00,000 ரூபாயில் 2,00,000 ரூபா வந்து நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அந்த காசை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். செகண்ட் வந்து இன்னும் 2,00,000 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஏன்னா நம்மக்கிட்ட ஆப்ஷனே வந்து வெறும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் இருக்குது, வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை. அதாவது அந்த செக் அவுட் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது அப்போ எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது, 2,00,000 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு 3,00,000 ரூபா இருக்குது. அதில் 2,00,000 ரூபாய் நம்ம எடுத்து கொடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். அப்போ 2,00,000 ரூபா கொடுத்தவொடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட இருக்குது, 4,00,000 ரூபாய் செட்டில் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் 1ஓட கான்செப்ட். இந்த இடத்துல வந்து நான் 1,00,000 ரூபா எதுக்கு தனியாக போட்டு இருக்கேன்னா அது பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிடும். அப்போ ஆல்ரெடி வந்து 3,00,000 ரூபாயில் 2,00,000 ரூபாய் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம் ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட ரெடீம் பண்ணுறதுக்கு. அப்போ மிச்சம் 1,00,000 ரூபா இருக்குது. புதுசாக நம்ம ஒரு பேலன்ஸ் ஷீட்டு கிரியேட் பண்ணுவோம். அந்த பேலன்ஸ் ஷீட்டில் இந்த 1,00,000 ரூபா மட்டும் போய் சேரும். அதுக்கு அடுத்தது நம்ம ஜேர்னல் என்ட்ரியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ தான் நம்ம ஆன்சரே வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நோட்ஸும் ஒர்க்கிங் நோட்ஸ் இதை மட்டும் தான் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து கொஸ்டின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி வந்து ஈக்விட்டி ஷேர்ஸையும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர்ஸையும் இஷ்யூ பண்ணதுக்கான என்ட்ரி. எப்பவுமே ஒரு கம்பெனி வந்து ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ் எதை பப்ளிக் இஷ்யூ பண்ணாலும் டாக்குமெண்ட்டு பப்ளிக்கு போயிடும், காசு வந்து பேங்க் என்ன ஆகும் அப்படின்னா கம்பெனிக்கு வரும். எப்பவுமே கம்பெனியோட இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ பேங்க்கோட டிரான்சாக்ஷன் தான். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் அப்படின்னா கம்பெனிக்கிட்ட காசு வருது. அப்போ நம்ம கம்பெனிக்காக தான் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் அப்படின்னும்போது கேஷ் கம்ஸ் டு அவர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ த்ரூ பேங்க், இப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டார். ஸோ நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, இங்கே வந்து எடிட்டிங் எரர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதனால் அது திருப்பி நான் ரெக்டிஃபை பண்ணியிருப்பேன். கண்டினியூவாக அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5,20,000 பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் வரும். எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர்ஸை நம்ம இஷ்யூ பண்ணியிருப்போம். ஈக்விட்டி ஷேரோடைய ஒரிஜினல் ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அப்போ ஈக்விட்டி ஷேரோட ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா 2,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸு. ஷேரோட ஒரிஜினல் ரேட் வந்து ஒரு ஷேருக்கு வந்து 100 ரூபா. அப்போது 2,000 நம்பர் ஆஃப் ஷேரு, ஒரு ஷேருக்கு 100 ரூபானா 2,000 ஷேருக்கு வந்து 2,00,000 ரூபா. அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ப்ரீமியம் வந்து கம்பெனிக்கு லாபம், அதனால் அது கண்டிப்பாக வந்து கிரெடிட் சைடில் தான் நமக்கு வரும். அப்போ அது வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அப்படின்ற நேமில் எடுத்துப்போம். அப்போ அதே 2,000 ஈக்விட்டி ஷேருக்கு ஒரு ஷேருக்கு வந்து 10 ரூபா. எப்படி வந்தது, ஷேரோட ஒரிஜினல் ரேட் வந்து 100 ரூபா, அதோடைய ப்ரீமியம் ரேட் வந்து எவ்வளோ பார்த்தோம்னா, அதாவது இஷ்யூடு ரேட் வந்து 110 ரூபா. அப்போ இந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு பேர் வந்து ப்ரீமியம். அப்போது ஒரு ஷேருக்கு 10 ரூபா ப்ரீமியம் அப்படின்னா 2,000 ஈக்விட்டி ஷேருக்கு வந்து 20,000 ரூபா. அதை கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். அதுக்கடுத்து நம்மளுடைய கொஸ்டினில் வந்து டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. அப்போ புதுசாக வந்து ஒரு டிபெஞ்சர் 8% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 lakhs. அப்போ அதை நம்ம கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். 8% டிபெஞ்சர் அக்கௌண்ட்டு 3 lakhs. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். 2,00,000 ரூபா ஈக்விட்டி ஷேரோட ஒரிஜினல் ரேட்டு, ப்ரீமியம் 20,000, நெக்ஸ்ட் வந்து டிபெஞ்சர் வந்து ஒரு 3,00,000, மொத்தமாக சேர்த்தோம்னா 5,20,000 ரூபா. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் வந்து 5,20,000. நரேஷனில் நம்ம சிம்பிளாக எழுதினாலும் எழுதிக்கலாம். பீயிங் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூடு, அதுக்கடுத்தது டிபெஞ்சர்ஸ் இஷ்யூடு அப்படி சொல்லிட்டு சிம்பிளாக எழுதினாலும் ஓகே தான். இல்லை இந்த மாதிரி நீங்கள் 2,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸு at ₹100 ஈச்சில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க, ப்ரீமியம் வந்து ₹10. 3,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து அமௌண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸை வந்து 8% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது வந்து ஜேர்னல் என்ட்ரி செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்ப்போம். ஸோ செகண்ட் ஜேர்னல் என்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதாவது நம்ம ஃபஸ்ட்டு டேபிள் பார்த்துருப்போம் ஒர்க்கிங் நோட்ஸில், அதே கான்செப்ட் நம்மளுக்கு இங்கே அப்ளை பண்ணணும். அப்போது இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 2,00,000 ரூபா வந்து அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி 2,00,000 ரூபா இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம பே பண்ணியிருப்போம். ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட இருக்குது 4,00,000 ரூபா. அந்த 4,00,000 ரூபாயில் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி 2,00,000 ரூபா செட்டில் பண்ணிட்டோம். மிச்சம் அப்போ எவ்வளோ 2,00,000 ரூபா பேலன்ஸ் இருக்குது. அந்த 2,00,000 ரூபா பேலன்ஸை நம்ம எங்கேருந்து எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, செக் பண்ணி பார்க்குறோம். ஜெனரல் ரிசர்வ் இல்லை, வேறு எதுவும் ரிசர்வ் இல்லை, அதனால் ஃபைனலாக ஆப்ஷனாக வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம்.
அப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 3 லட்ச ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபாய் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இதான் வந்து செகண்ட் ஜேர்னல் என்ட்ரிக்கான மீனிங். அப்போ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம கொடுக்க முடியாது. அதை வந்து என்ன பண்ணணும்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த ரிசர்வ் அக்கௌண்ட் வந்து என்னென்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணுறதுக்காக வேறு ஒரு சோர்ஸ்லேருந்து எடுத்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோன்னு அர்த்தம். அதான் வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். ஸோ அப்போ அந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இந்த இடத்துல சிம்பிளாகவும் எழுதிக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்டு டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுன்னு போட்டாலும் கரெக்டு தான். இல்லை நம்ம டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டு ரிக்வயர்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா 4 லட்ச ரூபா. ஸோ அந்த 4 லட்ச ரூபாயில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 2 லட்ச ரூபா எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ மீதம் இருக்கக்கூடிய அந்த 2 லட்ச ரூபாய் எடுத்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு டீட்டெயில்டாகவும் நம்ம ஜேர்னல் என்ட்ரி 2க்கு வந்து நெரேஷனாக கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரி 3. ஜேர்னல் என்ட்ரி 3 வந்து என்ன அப்படின்னா அமௌண்ட் பேயபிள் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், அதாவது ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுது, இந்த இடத்துல இந்த தேர்ட் ஜேர்னல் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட டாக்குமெண்ட்டு கம்பெனிக்கு வருது, உள்ளே வருது அப்படின்னும் போது ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார், வெறும் ஷேர் கேபிட்டல் கிடையாது, ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த டாக்குமெண்ட்டோட வேல்யூ வந்து எவ்வளோ 4 lakhs. இப்போ இது வந்து யார்கிட்ட இருந்து வருது, ஃப்ரம் ஹூம் அப்படின்னும் போது ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து வருதுன்னு அர்த்தம். அப்போ டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட்டு கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். அதாவது இந்த கிரெடிட் த கிவர் அப்படின்ற ரூல்ஸ் அப்ளை பண்ணி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறதா நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜேர்னல் என்ட்ரி 4. ஜேர்னல் என்ட்ரி 4ல் வந்து பார்த்தோம்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து தேர்ட் ஜேர்னல் என்ட்ரியில் நம்ம என்ன பண்ணிட்டோம், டாக்குமெண்ட்டை வாங்கிட்டோம். ஃபோர்த்து ஜேர்னல் என்ட்ரியில் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல கொஸ்டின் வந்து நம்ம ஆன்சர் பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா சம்மில் வந்து டைரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுபடி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 2 லட்ச ரூபாய் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஈக்விட்டி ஷேர்ஸை ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணியிருக்கும் போது அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 2 லட்ச ரூபா எடுத்திருப்போம். அப்போ அதுலேருந்து நம்ம கொடுக்குறதா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் 4 lakhs டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டார் 4 lakhs. அப்போ இந்த அமௌண்ட்டெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அமௌண்ட்டு, ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண அமௌண்ட்டு இதெல்லாம் வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கொஸ்டினில் பேலன்ஸ் ஷீட்டில் அசெட்டில் இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸில் தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்ற போது நீங்கள் ஃபைனலாக பேலன்ஸ் ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் நம்பர் 2, பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ as per the revised schedule 6 படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேலன்ஸ் ஷீட் வந்து லெட்ஜர் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடாது, ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்போ ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டில் நம்ம வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ as per the கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நோட்ஸ் டு அக்கௌண்ட். அதே மாதிரி இன்கேஸ் நம்மளுடைய சம் வந்து நம்ம ஏதாவது ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஏதாவது நம்ம போட போகிறோம் அப்படின்னா அதுக்கும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம வந்து ஃபர்தராக நம்ம சம்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ அப்போ அதுபடி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ் ஷீட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் நம்பர் 2ல் நம்ம பார்ப்போம். அடுத்தது நம்ம ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 2 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை பேலன்ஸ் ஷீட்டுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இதுக்கான டேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ் அண்ட் ருபீஸு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சீரியல் நம்பர் வந்து கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு சீரியல் நம்பருக்கும் நம்ம ஒரு ஹெட்லைனை வந்து கிரியேட் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் 1க்கு வந்து ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஷேர் கேபிட்டலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேரோட டீடைல்ஸ் வந்து வரும். இப்போ இந்த ஈக்விட்டி ஷேரில் வந்து பார்த்தோம்னா பேலன்ஸ் ஷீட்டில் ஆல்ரெடி ஈக்விட்டி ஷேர் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு 10 lakhs. அந்த 10 lakhs வந்து நம்ம எடுத்துப்போம். இது வந்து எங்கே இருக்குன்னா பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் இருக்கும். அந்த 10 lakhs எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். நம்ம என்ன பண்ணியிருப்போம், புதுசாக வந்து ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணியிருப்போம். அதோட ஒர்த்து வந்து பார்த்தோம்னா ஒரு 2 லட்ச ரூபா இருக்கும். அந்த 2 லட்ச ரூபாய் நம்ம எடுத்துப்போம். அப்போ மொத்தமாக சேர்த்து 12 லட்ச ரூபாய் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நோட் நம்பர் 1ஓட டோட்டல் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து நோட் நம்பர் 2க்கு வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ இந்த ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு நோட் நம்பர் 2க்கு நம்ம தலைப்பை கொடுத்துக்கலாம்.
இதில் வந்து பார்த்தோம்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து ஒரு 20,000. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துப்போம். அதாவது ஒரு ஷேருக்கு 10 ரூபா அப்படின்னும்போது ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு நியூ இஷ்யூ பண்ணும்போது 2000 ஷேருக்கு வந்து 20,000. நம்ம ஆல்ரெடி வந்து ஜேர்னல் என்ட்ரியில் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். இதுவும் நம்ம ஜேர்னல் என்ட்ரி 2ல் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு. அப்போது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது 2 லட்ச ரூபா தனியாக காமிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். பேலன்ஸ் ஷீட்டில் ஆல்ரெடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 3 லட்ச ரூபா இருக்கும். அதில் 2 லட்ச ரூபா வந்து சிஆர்ஆர், அதாவது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அப்போ மிச்சம் இருக்கக்கூடியது வந்து 1 லட்ச ரூபா. அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நோட் நம்பர் 2 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸுக்கான டோட்டல் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 20,000, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் வந்து ஒரு 2 லட்சம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து 1 லட்சம், மொத்தமாக ஆட் பண்ணோம்னா 3,20,000 நோட் நம்பர் 2க்கான டோட்டல். அடுத்தது நோட் நம்பர் 3க்கு வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ்னு சொல்லிட்டு நம்ம தலைப்பு கொடுத்துப்போம். இந்த லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் வந்து டிபெஞ்சர்ஸ் தான் வரும். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், பாரோயிங்ஸ்னால் நீண்ட கால கடன். ஸோ வாங்கியிருப்பாங்க. பாரோயிங்ஸ் அப்படின்னா கடன் வாங்குறது. அப்போது டிபெஞ்சர் டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணி கம்பெனி கடன் வாங்கியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ டிபெஞ்சர் டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க, 3 லட்ச ரூபா. அப்போ அந்த 3 லட்ச ரூபாய் நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ அதையே நம்ம டோட்டலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 4. நோட் நம்பர் 4க்கு வந்து ட்ரேடு பேயபிள் சொல்லிட்டு நம்ம தலைப்பு கொடுத்துப்போம். ட்ரேடு பேயபிளோட மீனிங் வந்து என்ன அப்படின்னா, டோட்டல் கிரெடிட்டார்ஸ் ப்ளஸ்ஸு பில்ஸ் பேயபிள் ரெண்டுமே சேர்ந்தது தான் ட்ரேடு பேயபிள். நம்மக்கிட்ட கொஸ்டினில் பில்ஸ் பேயபிள் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரெடிட்டார்ஸ் மட்டும் நம்மக்கிட்ட கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா, பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டிஸில் கொடுத்துருப்பாங்க 2 லட்ச ரூபா. அதை நம்ம எடுத்துப்போம். அப்போது இதை மட்டுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நோட் நம்பர் 4ஓட டோட்டலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நோட் நம்பர் 5 வந்து டேஞ்சிபிள் அசெட்ஸு. அசெட் சைடில் நம்மக்கிட்ட கொஸ்டினில் சன்ட்ரி அசெட்னே கொடுத்துட்டாங்க. அந்த 14 lakhs வந்து நம்ம எடுத்துப்போம். இதே நோட் நம்பர் 5ஓட டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸை வந்து பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் எல்லாத்தையும் நோட் நம்பராக கன்சிடர் பண்ணிப்போம். இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு சீரியல் நம்பருக்கும் ஒரு தலைப்பு. அந்த தலைப்பு தான் போகும். அதாவது இந்த ஹெட்டிங் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், ட்ரேட் பேயபிள், டேஞ்சிபிள் அசெட், இது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போ அந்த உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டோட நேம் வந்து அங்கே போகாது. அதே மாதிரி இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டோட்டல் அமௌண்ட் இருக்குது பாருங்கள், அந்த டோட்டல் அமௌண்ட் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இதுதான் முக்கியமாக வந்து நம்ம நோட்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்றது வந்து நமக்கு தெரியறதுக்கு. இப்போது அதுக்கு அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது ஃபைனலாக ஸ்டெப் நம்பர் 3 கால்குலேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் சந்தியா லிமிடெட். சந்தியா லிமிடெட் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதுக்கும் வந்து ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஸோ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் டேபிள் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்ஸ் காலம், நோட் நம்பர் அண்டு ருபீஸ் காலம். ஸோ இங்கே நம்ம நோட் நம்பர்ஸில் சீரியல் நம்பர் 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே நோட் நம்பருக்கு வரும். நோட் நம்பரில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒவ்வொரு தலைப்பு வந்து ஹெட்டிங் வந்து கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் அதுக்கு வந்து டோட்டல் வந்து கொடுத்துருப்போம். அதை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே சைடில் எழுதி வச்சுருப்பேன். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஜஸ்ட் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். ஃபஸ்ட்டு வந்து ஈக்விட்டி அண்டு லயபிலிட்டிஸ், அதாவது இது லயபிலிட்டிஸ் சைடில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வர்றதுக்கு தான் வந்து ஈக்விட்டி அண்டு லயபிலிட்டி, அதாவது ஈக்விட்டி ஷேரு ப்ளஸ் லயபிலிட்டிஸ் மற்றது எல்லாமே சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் வந்து கொடுத்துடலாம். அது கீழே வந்து சப் ஹெட்டிங் வந்து ஒரு 3 ஹெட்டிங்ஸ் வந்து லயபிலிட்டிஸ்க்கு வந்து வரும். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ நம்மளுடைய கொஸ்டினில் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து செட்டில் பண்ணிட்டோம், அதனால் அவங்க வந்து வாஷ் அவுட் ஆகிடுவாங்க, அவங்க கணக்கில் வர மாட்டாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேர் மட்டும்தான். அப்போ ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் ரெண்டு பேருமே சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் கேட்டகரி. ஏன் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸும் வந்து ஷேர் ஹோல்டர் ஃபண்டுக்கு போகுது அப்படின்னா, அவங்க தான் ஓனர் ஆஃப் த கம்பெனி. அப்போ கம்பெனியில் வரக்கூடிய ப்ராஃபிட்டும் அவங்க கம்பெனியில் இருக்கக்கூடிய ரிசர்வ் எல்லாமே அவங்களுக்கு தான் போயிட்டு சேரும் அப்படின்னு அர்த்தம். சர்ப்ளஸ் அப்படின்னா சர்ப்ளஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை தான் நம்ம சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நோட் நம்பர் 1ல் ஷேர் கேபிட்டல் தலைப்பு கொடுத்துருப்போம் 12 லட்ச ரூபா. நோட் நம்பர் 1, ஸோ 12 லட்ச ரூபா ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிட்டோம். ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் நோட் நம்பர் 2க்கு வந்து 3,20,000 டோட்டல் போட்டிருப்போம், அதை ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிடுவோம். அதுக்கடுத்தது லயபிலிட்டிஸில் சப்ஹெட்டிங் வந்து நான் கரண்ட் லயபிலிட்டிஸ், அதாவது அதர் தென் கரண்ட் லயபிலிட்டிஸ்னு அர்த்தம். அப்போது அதர் தென் கரண்ட் லயபிலிட்டிஸ்னால்
எது எதெல்லாம் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் கேட்டகரிஸ் வருதோ அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நான் கரண்ட் லயபிலிட்டிஸு. அப்போ இதில் லாங் டைம் பாரோயிங்ஸ், அதாவது நீண்ட கால கடன் வாங்கியிருப்பாங்க. அதாவது டிபெஞ்சர் டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதை கடனுக்கு தான் வாங்கியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். கடனுக்கு வாங்கியிருக்கிறாங்கன்னா கம்பெனி வந்து வட்டி கட்டணும் அதுக்கு. ஸோ எப்போ அந்த டெட்லைன் முடியுதோ அப்போ கம்பெனி வந்து திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நம்ம நோட் நம்பர் 3ல மென்ஷன் பண்ணியிருப்போம். லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் தலைப்பு நோட் நம்பர் 3, அமௌண்ட் வந்து 3 lakhsன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணுமோ அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டுமே போதும். ஆனால் அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த கிளியராக இந்த சப்ஹெட்டிங்கோட ஃபார்மேட் எல்லாமே நமக்கு தெரியணும். அடுத்தது நோட் நம்பர் 3 கரண்ட் லயபிலிட்டிஸ்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போது கரண்ட் லயபிலிட்டிஸ் கீழே வந்து நம்ம நோட் நம்பர் 4 ட்ரேட் பேயபிள்னு சொல்லிட்டு நம்ம ஹெட்டிங் கொடுத்துருப்போம். அதோட டோட்டல் வந்து 2 லட்ச ரூபா, அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ லயபிலிட்டிஸோட டோட்டலை வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸோட டோட்டல் வந்து பார்த்தோம்னா 12 லட்சம், 3,20,000, 3 லட்சம், 2 லட்சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 20,20,000 ரூபா வரும். அப்போ டோட்டல் லயபிலிட்டிஸ் வந்து 20,20,000. நெக்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து அசெட்டில் வந்து பார்த்தோம்னா நான் கரண்ட் அசெட், அதாவது ஃபிக்ஸட் அசெட்னு அர்த்தம். அதில் டேஞ்சிபிள் ஃபிக்ஸட் அசெட்டு, இன்டேஞ்சிபிள் வந்து இருக்கும். கொஸ்டினில் வந்து சன்ட்ரி அசெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ அது வந்து கண்டிப்பாக டேஞ்சிபிள் அசெட்டு கீழே தான் வரும். அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய சொத்து கீழே தான் வரும். இதை நம்ம நோட் நம்பர் 5ல நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். டேஞ்சிபிள் அசெட்டுன்ற ஹெட்டிங்க்கு கீழே அதை ஜஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நோட் நம்பர் 5 டேஞ்சிபிள் அசெட்டு டோட்டல் வந்து 14 lakhs. நெக்ஸ்ட் வந்து கேஷ் அட் பேங்க். நம்மளுடைய கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் 5 லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்மளுடைய கொஸ்டினில் பேலன்ஸ் ஷீட்டில் கேஷ் அட் பேங்க் வந்து 5 லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி போட்டிருப்போம். அந்த ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரியில் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருப்போம். ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பிரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருப்போம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா டிபெஞ்சர் டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணியிருப்போம். அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து எவ்வளோக்கு இஷ்யூ பண்ணியிருப்போம்னா ஒரிஜினல் ரேட் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணியிருப்போம். ப்ரீமியம் வந்து 20,000 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிபெஞ்சர் டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணது வந்து ஒரு 3 லட்சம். மொத்தமாக சேர்த்து எவ்வளோ கேஷ் வந்திருக்கும் கம்பெனிக்கு வந்து 5,20,000 வந்திருக்கும். அப்போ ஏற்கனவே நம்மக்கிட்ட அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தோம்னா செக் பண்ணி பார்க்கும்போது, அதாவது பேலன்ஸ் ஷீட் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கொஸ்டினில் அசெட் சைடில் கேஷ் அட் பேங்க் வந்து 5 லட்ச ரூபா இருந்திருக்கும். ப்ளஸ் புதுசாக நம்ம ஷேர்ஸையும் டிபெஞ்சர்ஸையும் இஷ்யூ பண்ணி 5,20,000 வந்திருக்கு. அப்போ மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கு? 10,20,000 வந்திருக்குது. இந்த 10,20,000 நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா -4 lakhs. இது வந்து நம்ம டூ பேங்க் கிரெடிட் சைடில் ஃபைனலாக ஜேர்னல் என்ட்ரியில் கடைசி என்ட்ரியை நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அது வந்து என்னென்னா இந்த 4 லட்ச ரூபா வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணுது. அப்போ 10,20,000 4 லட்ச ரூபா போயிடுச்சுன்னா மிச்சம் வந்து நமக்கு வந்து 6,20,000 வந்து கேஷ் பேலன்ஸ் தான் இருக்குது. நம்ம வந்து காசை எங்கே வேணாலும் எடுத்துருப்போம். சம்மில் வந்து பார்த்தோம்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி கேஷ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து கேஷ் எடுத்திருப்போம். அதெல்லாம் சோர்ஸ் தான். ஆனால் அமௌண்ட் வந்து எங்கே டெபிட் ஆகும், எந்த இடத்துல மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் எப்படி அசெட்டில் நம்மளுக்கு வந்து லயபிலிட்டிஸில் எங்கே குறையுதோ, இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் குறையுது பாருங்கள், அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம வந்து கேஷ்லேயும் நம்ம கழிச்சு காமிக்கணும். அப்போ தான் பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம கழிச்சிட்டு மிச்சம் வந்து 6,20,000. அப்போ டேஞ்சிபிள் அசெட் 14 லட்சம், கேஷ் அட் பேங்க் வந்து 6,20,000 சேர்த்து டோட்டல் அசெட் வந்து 20,20,000. அப்போது லயபிலிட்டிஸும் 20,20,000, அசெட்டும் 20,20,000. அப்போ நம்ம போட்ட சம்மு கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கார்பரேட்